அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதலில் அடுத்த அடி உங்களை நேசிக்கிறவங்க என்ன எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் எனர்ஜி செக்இன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் காதலில் அடுத்து எடுத்து வைக்க போகிற அடி என்ன? வாட் இஸ் எனர்ஜி? அவங்க வந்து அவங்களோட என்டையர் எனர்ஜி, அவங்களோட பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அவங்க இருக்கிற அந்த வாழ்க்கையோட சக்தி எல்லாத்தையுமே வந்து இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ணது தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அடுத்தது கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க அதை வந்து விட்டு விலகி வர போகிறாங்க. அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பேலன்ஸ் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ ரொம்ப அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அவங்க வாழ்க்கை வந்து ஒரு பேலன்ஸில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறாங்க. அதுக்கான வழிமுறைகள், அதாவது பிளானிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் பிளான் பண்ணி அதை வந்து செயல்படுத்த போகிறது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறாங்க. உங்களை பற்றி அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ரேர் பீஸு. இந்த 2 கார்டு ஒன்றா வருது, அதை தான் எடுக்க போகிறேன். பிளாசமிங் அபண்டன்ஸ், நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையோட, இட்ஸ் லைக் யூ ஆர் த ஏஞ்சல் ஹியர். உங்களுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து சாதாரண ஆள் இல்லை, மேபி யூ ஆர் அ டிவைன் பீயிங். அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இல்லைனா நீங்கள் உங்களை ஒரு தேவதை மாதிரி தான் பார்க்குறாங்க, இல்லைனா யூ ஆர் அ பிளஸ்ட் சைல்டு. பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவனாக தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அடுத்தது உங்களை வந்து ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் ஒருத்தங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் கிடைச்சா, அது யாருக்குமே கிடைக்காத பொருளாக இருந்தால் அதை வந்து ஒருத்தன் எப்படி பாதுகாப்பான்? அந்த ஒரு மனநிலைமையில் தான் இப்போ உங்கள் பர்சன் பார்த்துட்ருக்காங்க. உங்களை வந்து ஒரு விலை மதிக்க முடியாத பொருளாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்டேபிள், நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் யூ ஓன்ட் எக்ஸ்போஸ் யுவர் ஸ்கின் ஈவன் தோ யுவர், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப சாஃப்ட், இந்த மாதிரி எந்த கேட்டகரிக்குள்ளே போனாலும் சரி நீங்கள் ரொம்ப கவர்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். யூ ஓன்ட் எக்ஸ்போஸ் யுவர் பாடி ஈவன் தோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். உங்கள் ஸ்கின் வந்து இட்ஸ் லைக் அது வந்து ஒரு யூனிக்கான பிரைட்னஸ் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோன்லேருந்து ஒரு ஸ்பார்க்ஸ் வருது. மேபி யூ ஸ்பார்க் லைக் அ டைமண்ட், ஒரு ரேர் பீஸ். அது வந்து அவங்க ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய ஆள் தான். இப்போ வந்து உங்களோட ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. மேபி பாஸ்டில் அவங்களுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்தெல்லாம் பேட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு விலகி ஓடி வந்து ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்கள ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு காடஸ் எனர்ஜியில் தான் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்கிக். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வர்றது வந்து கடவுளே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சா மட்டும்தான், உங்களை அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கிடைப்பீங்க. எப்போவுமே கடவுள் என்ன சொல்லுவார், நீங்கள் வச்சுருக்கிறத நீங்கள் பாராட்டினா மட்டும்தான் வந்து அதை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். நீங்கள் அதை தேங்க் பண்ணணும். அதே சமயம் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நிலச்சிருக்கும். அதை தான் வந்து பிரபஞ்சமும் இங்கே இந்த மாஸ்குனுக்கு செய்ய சொல்கிறாங்க. அதை தான் அவங்க செய்யவும் போகிறாங்க. உங்களை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட வேல்யூ நல்லா தெரிஞ்சிருக்கு. மேபி உங்களுக்கே தெரியும் யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கிஃப்ட் அப்படின்னு. இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவில் ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி தான் அவங்கக்கிட்ட வரணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கெட்டதை விட்டு விலகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து யூனியன் எனர்ஜி பார்ப்போம். என்ன பிளாக்கேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலாம். யூனியன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பார்த்திங்கன்னா டோர் டு பர்சனல் ஹீலிங். இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்க ட்ராமா, பாஸ்ட் சைல்டுஹுட் wounds இதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி அவங்க வந்து நல்லா தெரியுது, ஒரு ஸ்டேபிளான பர்சனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். மேபி இப்போ உங்களோட அருமை தெரியுது. மேபி பாஸ்டில் வந்து உங்களோட அருமை தெரியாமல் அவங்க நிறையா தவறுகள் பண்ணியிருக்கலாம்.
நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையான ஆள். கான்ட்ராக்ட். ஸோ உங்கள் கூட அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். கார்னர் காப்பியா அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருந்திருக்கும். அதாவது டிவைன் கனெக்ஷன், டிவைன் லவ். அதே சமயம் வந்து ஒரு மேபி நீங்கள் ஒர்க் பிளேஸில் லவ்வாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம். என்னவோ ஒரு விஷயம் உங்களோட ஒரு கான்ட்ராக்டை போட்டிருந்தா, இல்லைனா மேரேஜ் கான்ட்ராக்டை கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டிருந்தா அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ அவங்க பார்க்குறாங்க. மேபி பாஸ்டில் நீங்கள் இருந்தபோது அவங்க லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ், ஒரு பீக்கை டச் பண்ணுச்சு. அது அவங்களால உணர முடியுது. நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க அவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு மேஜிக் டச் அவங்க வாழ்க்கையில் இல்லை. மேபி அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. மேபி லிட்ரலாக அனலிட்டிக்கலாக கூட அவங்க கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது அவங்க வாழ்க்கை, மேபி நீங்கள் அவங்களோட இருந்த வாழ்க்கை ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்னால் அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட அபண்டன்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்களோட அபண்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மேபி லிட்ரலாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டில் ஹி இஸ் ஹோல்டிங் அ காயின். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கூட பண்ணலாம். மேபி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போக அந்த மாதிரி அனாலிசிஸில் போய் அது முடிய இப்போ வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருந்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க ஃபினான்ஷியலாக. இட்ஸ் லைக் கடவுளே அவங்கள ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போது. நவ் தே ஆர் ரிக்ரெட்டிங். ஓகே, ஒரு தேவதையை, ஒரு அதிர்ஷ்டத்தை அவங்க கை நடுவ விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளாக்கேஜ் ஸ்பிரிட்ஸ். இஸ் தேர் எனி பிளாக்கேஜ்? எனி பிளாக்கேஜ் இஸ் தேர் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? எனி பிளாக்கேஜ்? நிறையா இருக்குது. பிளாக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூ பிளாக்ட் திஸ் மாஸ்குலன், இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. யூ ஆர் கிரியேட்டிங் யுவர், நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. மேபி இந்த மாஸ்குலன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. எனக்கு தெரில இங்கே பிளர் ஆகுதான்னு தெரில இந்த லைட்டோட வெளிச்சம். சரி, தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ஒரு மாஸ்குலன் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலன் இந்த காதலை சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. மேபி டியூரிங் வேலண்டைன்ஸ் டே, மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். என்ன தான் ஆனாலும் சரி, இனி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்க போகிறதில்ல, காதலை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வரும்போது இந்த மாஸ்குலன் வந்து காமிக் ஒரு விஷயத்தில் ஏமாற்றிருக்காங்க. மேபி ஃபினான்ஷியலாக ஏமாற்றிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாஸ்குலனை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி முதுகில் குத்திருக்கலாம். பட் தட்ஸ் வை யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கரியர். நீங்கள் இதை பற்றிலாம் எதையுமே வந்து கண்டுக்கல. இதெல்லாம் பிளாக்கேஜ் தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனில் எஃபோர்ட் போடலை, இல்லைனா இந்த கனெக்ஷனில் நீங்கள் பெருசாக ஆர்வம் காட்டலை. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கை நழுவி போகிறீங்க அப்படின்றது பயம் இந்த மாஸ்குலன் இருக்குது. அதனால தான் ஹீ இஸ் ஃபீலிங் ஹார்ட் ப்ரோக்கன். அவங்க சொல்லியிருக்கணும் இந்த காமிக் ஸ்டாப் பண்ணோன்னே அவங்க ஸ்டாப் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறத மேபி அவங்க வழியோடு உணர்கிறாங்க. இப்போது அவங்க இந்த காமிக்கை விட்டு விலகி இருக்கணும். ஓ யா, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இது வரைக்கும் யாராவது ரீடிங்கை கேட்டிங்கன்னா யூஆர் லக்கி. ஏன்னா இந்த காமிக் பீப்புள் யாராவது உங்களை வந்து ஏதாவது வீடியோ எவிடன்ஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணாலோ, எஸ்பெஷலி மாஸ்குலன், அது வந்து வெறும் புஸ்வானம் தான். அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேன் சேலஞ்ச் தம் டு ரிலீஸ் த வீடியோ. ஏன்னா அது வந்து மேபி இட்ஸ் அ பிளர்ட் வீடியோ. அது வந்து நீங்கள் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இல்லைனா இட்ஸ் லைக் ஃபேப்ரிகேட்டட் வீடியோ. இட்ஸ் லைக் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. உங்கள் ஃபோட்டோ வச்சு அது வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அது ஏஐ ஜென்ரேட்டட்னு. நல்லா காமன் சென்ஸ் இருக்க எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அது வந்து நேச்சுரலாக எடுக்கப்பட்ட வீடியோவா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட்னு. ஸோ யூ கேன் சேலஞ்ச் தெம். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃபார் ஸ்பெசிஃபிக் சம் ஒன். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க, இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ், யூ ஆர் ஸ்டடிங் சம்திங், யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டடீஸ், இல்லைனா வந்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. How to overcome this obstacle? Whether the union is going to happen, spirits please. Whether the union is going to happen. Whether the union is going to happen. Whether the union is going to happen. கண்டிப்பாக இந்த மாஸ்குலன் வந்து வாக் அவே பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சன் வந்து வெளியில் தெரியுது. ஸோ சூரியன் வந்து எப்பயுமே மறைக்க முடியாத ஒரு ஒளி. அது என்ன தான் மறைக்க முயற்சி பண்ணாலும் அது மறையாது. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் வர்றது கண்டிப்பாக நிச்சயம். அதே மாதிரி கல்யாணமும் நிச்சயம். பார்த்திங்கன்னா கல்யாணம், கம்யூனிகேஷன், மேனிஃபெஸ்டேஷன். வா, ஓகே. இந்த மாஸ்குலன் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, லிட்ரலாக அவங்களோட சந்தோஷம் நீங்கள் மட்டும்தான். அதில் வந்து அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. இல்லைனா அவங்களுக்கு வந்து காமிக்கை பற்றின ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. தே காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி.
த மெஜிஷியன் அவங்க வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் மேனிஃபெஸ்டிங் கம்யூனிகேஷன். ஏன் இந்த கம்யூனிகேஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தே வாண்ட் டு சே தே வாண்ட் டு மேரி யூ. மேபி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து இந்த மாஸ்க்னு ஏதோ சொதப்பிட்டாங்க பாஸ்டில், அதனால் வந்து அவங்களா வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அது ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் நடக்கட்டும் அப்படின்னுங்கிறதுக்காக தே ஆர் மேனிஃபெஸ்டிங் சம்திங். இந்த சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி இல்லூஷன்ஸ் இதெல்லாம் இருந்து அவங்க வாக் அவே பண்ணுறாங்க. மேபி அவங்கள பற்றின பல விஷயங்கள் அவங்களே இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் கம்மிங் டு லைட். அதனால தான் நம்ம வந்து சன்னை பார்க்குறோம். ஸோ எப்பயுமே முன்னாடி சன் வந்துச்சுனாவே இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்கள பற்றின குழப்பங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தெளிவு கிடைக்குது. மேபி நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் அவங்க கேட்டு நடக்கிறாங்க. யா, ஹீ இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. ஏன்னா நீங்கள் சொல்கிற கைடன்ஸை கேட்டு நடக்கிறாங்க. இல்லைனா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க. தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சம்திங். ஏதோ ஒரு விஷயம், ஒரு க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி பிரபஞ்சத்துக்கிட்ட காத்துட்ருக்காங்க, பிரபஞ்சத்தோட க்ரீன் சிக்னலுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து ஹை ப்ரீஸ்டர்ஸ், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. மேபி நிறைய பேர் வந்து காசிப் பண்ணுறாங்க உங்களை பற்றி, பட் தே ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் இட். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா அதெல்லாம் போய் அப்படின்னு வந்து இம்மீடியட்டாகவே இந்த மாஸ்குலினுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ காமிக்ஸ் வந்து ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்களா, லெட் தெம் ட்ரை இட், லெட் தெம் என்ஜாய் இட். ஏன்னா அவங்க சொல்கிறது போய் அப்படின்னு அப்பப்போவே வெளியில் வருது. அதனால தான் இங்கே ரகசியங்கள் வெளியில் வருது. இந்த ரகசியம் வந்து ஒன்று வெளியில் வரப்போகுது. மேபி பழசில் சொன்ன போய், இல்லைன்னா இப்போ சொன்ன போய் ஏதோ ஒன்று மாஸ்குலினுக்கு போயின்னு தெரிய வரப்போகுது, கன்ஃபார்மாக எவிடன்ஸோட. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து காமிக்க பற்றின கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் they are going to take action. Stay strong. இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, தைரியமாக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க, ஸ்டே ஸ்ட்ராங். இஃப் யுவர் கவுண்டர் பார்ட் டசன்ட் ஸ்டாண்ட் அப், வாக் அவே. இது வந்து இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலை, இந்த மாதிரி வாக் அவே பண்ணல, இந்த சீக்ரெட்ஸை உங்களை பற்றி யாராவது காசிப் பண்ணாங்க அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வாக் அவே பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கைடன்ஸ். யூ ஆர் லீவிங் திஸ் மாஸ்குலின். சப்போஸ் ஸ்டாண்ட் பண்ணாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா திஸ் கனெக்ஷன் இஸ் கோயிங் டு கிரவுண்ட். ஆனால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த மாஸ்குலினை டெஸ்ட் பண்ணுவாங்க, டிவைன் பர்பஸ். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் இஸ் டிவைன் கைடன்சஸ். எது நடந்தாலும் அதுக்கு வந்து ஒரு தெய்வீக காரணம் இருக்குது. 2 தடவை உங்களை வந்து வாக் அவே பண்ண சொல்லிட்டாங்க. டைம் டு வாக் அவே இஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட். திரும்ப இந்த மாஸ்குலின் ஜகிள் பண்ணாலோ, இல்லை வந்து காசுக்காக காமிக் பின்னாடி போனாலோ, இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி காமிக்கோட போய் ஸ்லீப்பர் ரன் பண்ணாலோ, இட்ஸ் டைம் டு வாக் அவே. அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கட் தம் ஆஃப். இல்லை நியாயமாக ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிவ் தெம் ஒன் மோர் சான்ஸ். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.